இன்றைக்கி நம்ம நருட்டோ சீரீஸில் பெயினாக்கே டிஃபீட் பண்ணக்கூடிய பெயினே டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு 5 பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்க்குற யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? நருட்டோ சீரீஸில் பெயினே டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு 5 பேரில் டாப் 5ல் 5th பிளேஸில் இருக்கிறதா நம்ம மைக்கை ஏன் பெயின் ஆர்க்கில் கக்காஷியே இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இப்போ மைக்கை வராது. அவரோட 8 நரிக்கின் கேட்டை வச்சு பெயினையே அவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் 5th பிளேஸில் நான் மைட் கையை வச்சுருக்கேன். அவர் 8 இன்னர் கேட்டால் மாதராவே கதற விட்டவர் பெயினை டிஃபீட் பண்ண முடியாதா என்ன? அந்த இடத்துல கக்காஷிக்கு பதிலாக இருந்திருந்தால் அந்த சண்டையே வேறு மாதிரி இருந்திருக்கும். இதுக்கடுத்து நம்ம 4th பிளேஸை பார்த்தோன்னா நம்ம ஒபிட்டோ உச்சிஹா தான் இருக்கார். ஒபிட்டோ 14 வயசுலேயே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒபிட்டோவுக்கு இந்த பேட்டில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த பேட்டில் ஒபிட்டோ வின் பண்ணிடுவார். ஏன்னா ஒபிட்டோவோட எபிலிட்டிஸ் அண்ட் பவரு அந்த மாதிரி 14 வயசுலேயே அந்த மாதிரி தான். இப்போ பெயின் கூட சண்டை போட்டால் எப்படி இருக்கும். இதுக்கடுத்து நம்ம 3rd பிளேஸில் பார்த்தோம்னா நம்ம மாதரா உச்சிஹா தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு வார் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய பவரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் மாதராவால் பெயினை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர் உடையவர். இதுக்கடுத்து நம்ம 2nd பிளேஸில் பார்த்தோன்னா நம்ம ஆஷிராமா செஞ்சு தான் இருக்கார். மாதராவே நிறைய தடவை கண்ட்ரோல் பண்ண இவரால் பெயினை டிஃபீட் பண்ண முடியாதா என்ன? இவ்வளோ பவர் இவரால் தன்னோட வில்லேஜை அட்டாக் பண்ண வந்த பெயினை டிஃபீட் பண்ண முடியாதா என்ன? இதுக்கடுத்து நம்ம 1st பிளேஸில் சாய்ஸே இல்லை நம்ம மினோட்டோ நமிகாசே தான். நம்ம தலைவன் ஒருத்த மேலே மார்க் வச்சுட்டானா அவனோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான் நம்ம மினோட்டோ நமிகாசே. இந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்காத அன்பிரடிக்டபிள் நிஞ்சா பெயினையே